ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன். எங்கள் வீட்டில் வந்து ஒரு தாட்புட் செடின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், கொரட்டை பழம்னு சொல்லுவாங்க. இது வந்து கேரளாவில் இருக்கும். இங்கெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை நம்ம நாட்டிலலாம். இங்கே பாருங்கள், அந்த பூ வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்கா? சூப்பராக இருக்கா? இது வந்து இந்த பூ வந்து இப்படி இருக்கா? இதில் உள்ள காய் பாருங்கள். இது வந்து இங்கே பாருங்கள், அந்த காய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. காய் அந்த பூ அப்படி இருக்கா? இது வந்து காய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா சுகருக்கு நல்லதான். சுகர் பற்றியெல்லாம் இருக்குது ஆளுகளுக்கு. இப்போல்லாம் வந்து வியாதி இருக்காமலோ, அதனால் நம்மளுக்கு தெரியாது. சுகரு, சர்க்கரை, அது இதுன்னு என்னென்னமோ இருக்கான். பிபி, டென்ஷன், அது இது என்னென்னமோ இருக்கான். எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த பழம் வந்து சுகருக்கு ஒசந்த பழமாக உண்மையாலுமே சொல்கிறேன். எந்த ஒரு வியாதியுமே வராதான். அந்த மாதிரி பழம் எங்கள் வீட்டில் இருக்குது. இது வந்து கேரளாவில் தான் இருக்கும். அது எப்படி எங்கள் வீட்டில் வந்துச்சுன்னே தெரியல. இது ஒரு அற்புதமான செடி எங்கள் வீட்டில் வந்து முளைச்சிருக்கு. யார் வீட்லேயும் தமிழ்நாட்டில் யாருக்கிட்டையும் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் சாரி, நம்ம ஊர் சைடு இது மாதிரி இருக்காது. இந்த கிடக்கா நிறையா உள்றையெல்லாம் கிடக்கு. இது வந்து கொரட்டை பழம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பேர் இருக்குது, தாட்புட் செடியாம். எனக்கு அவ்வளோதான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்கள் ஊர்லலாம் என்ன என்ன பேர்னு சொல்லுங்கள். இந்த அச்சச்சோ, இதுக்குள்ளே ஒன்று கிடந்துச்சு. இதுக்குள்ளே ஏன் தான் மண்டி வந்துன்னு தெரியலையே. பாம்பு கும்பு இருந்தாலும் அது வேறு பயமாக இருக்குது. சரி சரி, இந்த இந்த செடி வந்து இந்த கொடி இந்த இது இருக்குல்ல, இது வந்து யார் வீட்டில் இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, ஓகே, பாய். என்ன பேசுகிறேன்னே தெரியல.